இப்ப நமக்கு நாமே பாதுகாப்பு தேவை. நமக்கு நாமே பாதுகாப்பு தேவைன்னா சாமி காப்பாற்றோட சாமியார் காப்பாற்றணும் முதல்ல விட்டு பழகணும். நான் கோடி செல்வம் தேடினாலும் நம்ம உடலை விட்டு உயிர் போகதான் போகுது. இதுல எந்த உணர்வு அதிகமா செய்தோ அந்த உணர்வோட தான் வெளியில போகுது. ஆக இந்த விஷத்தன்மைக்கு நாட்டுல பரவ போகும்போது இந்த நிலையாகும். நான் ஏற்கனவே ஒரு 10-20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இந்த அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு இதனால நீர் இதுல இருந்து ஆடதெல்லாம் இது பண்றாங்க. இதெல்லாம் என்ன செய்து வெளிப்பட்ட உடனே சூரியன் எடுத்து வச்சுக்கிறது. இந்த அலைகள் பரவிக்கிட்டே இருக்கும். இது எது நிலையான அலைகள் வரப்போகும்போது சூறாவளியா மாறும். இப்போ சனிக்கோள் என்ன செய்யுது, தன் ஆவின் தன்மை தனக்கு எடுத்து நீர் என்ற நிலை வரும். அந்த நீருக்கு வர்ற பக்கமெல்லாம் என்ன செய்யுது, சுழற்சியால நீரை மேல தூக்குது, மேல கொண்டு போது அப்ப மேகங்களா மாற்றுது. அதுல இதுல சிக்கிய கருமுட்டைகள் மீண்டும் தரைக்கு வருது. இது சனிக்கோளுடைய வேலைகள். ஆனா அதே சமயத்துல நம்ம பூமியில இப்ப சாதாரணமா வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசப்பான உணர்வை கண்டப்பன் ரோஜாப்பு நறுமணம் கொண்டது ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த அலைகள் நகர்ந்து ஓடுது. அது ஓடுப்பாதையில் ஒரு விசைச்சரி என்ற உணர்வுகளே இது அழுத்தம் தாழாத ஒரு மோதனம் ஒண்ணே உடனே ஒரு சுழற்சி ஆகும். பகல சிறு சிறு சுழற்சிகள் வரும். அப்ப அந்த விஷத்தன்மை சுழற்சினால் ஏற்படக்கூடியது. அந்த சுழற்சி ஏற்படும் போது ஒரு கர்ப்பிணி அங்க நின்றால் அந்த உயர்வு சுவாசிச்சு அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது சிந்தனையற்ற மூளை வளர்ச்சியற்ற நிலை ஏற்படும். அந்த குழந்தைய வளர்ச்சியா சிந்தனை இருக்காது, சிறியல் சரியா கேட்காது, ஊமையாகவும் ஆகும். ஆக அந்த மாதிரி சுழற்சியில் வரும்போது சில பேருக்கு குடும்பத்துல எல்லாம் நல்லா இருப்பாங்க, எனக்கே ஊமை குழந்தை கிடைச்சதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணைக்கப்படும் போது ஒரு விஷத்தன்மையான உணர்வு நம்ம சுழற்சி வட்டத்தில் சேர்ந்தா அதே சமயத்தில் அந்த கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த கரு வளர்ச்சி 1-90 நாட்கள் ஆனால் அந்த மூளை வளர்ச்சியின் தன்மை அங்க குறையும். இதுகளெல்லாம் குருநாதர் தெளிவா காட்டியிருக்கிறார். நாம தப்பா பண்ணோம் இல்லை. இதை போல இதுகள் எப்படி சுழற்சி ஆகுதோ இன்னைக்கு ஹைட்ரஜன் கொண்டோ அதுக்கு சேர்க்கக்கூடிய கழிவுகளுக்கு எதை எடுத்து வச்சிருக்குது, சூரியன் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அந்த அலைகள் அழுத்தங்கள் வரப்போகும்போது என்ன செய்யுது, இதை எடுத்து விஷத்தன்மை அதிகமா இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று மோதக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் புயல் விழாது. இப்ப என்ன செய்ய எலக்ட்ரான் என்ற நடைகள் இன்னைக்கு என்ன செய்யறான் கண்டுபிடிக்கிறான். இந்த மாதிரி அழுத்தங்கள் இருக்குதுன்னா இந்த உணர்வு எதுல இருந்து வந்ததுன்னு தெரியாது. இந்த அழுத்த உணர்வு இப்ப மோதும் சந்தர்ப்பங்கள் இதனுடைய சுழற்சி வேகம் இப்ப இருக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் மூலியமாகவும் எலக்ட்ரானிக் மூலியமாகவும் அறியறாங்க. அறிஞ்சு வந்தவொடனே இப்ப என்ன செய்ய அமெரிக்கால 2-3 நகரங்களே தூக்கிட்டு போச்சு. இப்ப இந்த மாதிரி இங்க மோதல் இந்த நகரத்துக்கு பக்கம் வரலான்னு அனுமானம் பண்ணி இங்க எல்லாம் வெளியேற்றுறாங்க. ஏன்னா ராடர் அங்க வச்சு என்ன செய்யறான், இன்னைக்கு சேட்டலைட்ல வச்சு ஒளி கதிர்களுடைய உணவுகள் இதுல எதிரில மோதுதோ அப்படிங்கிற காரணம். அப்ப இந்த புயல் எதிலே வருதுன்னு நினைக்கிறான். ஆனா கடல்ல வரக்கூடிய புயல் தன்மை வேறு, இது சூறாவளி விஷத்தின் தன்மைகள் மோதப்படும் போது இதுல எதுலயும் மோதி அப்படியே அழகா தூக்குது. 100 மாடி கட்டணமானாலும் அப்படியே தூக்கி எரிஞ்சிது. இதை காண்றாங்க. இப்ப அமெரிக்கால நினைச்சு நான் சொன்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றது அவங்க யாருக்கு ஏற போகுது. நம்ம சொன்னாலும் இதை ஒட்ட வச்சு சொல்லலாம், புதுசா அவரவங்க சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு தெரியும். இதனுடைய நிலை வந்தாலும் இப்படித்தான் வரும். இந்த ஊர் எப்படி எந்த இதுகளை எந்த பக்கம் மோதுவதாகும். ஒரு சமயம் நான் டெல்லிக்கு போயிருக்க போகும்போது நான் வந்து டெல்லி பத்ரிநாத் போறதுக்காக நாங்க டெல்லி பக்கம் போயிருக்கிறோங்க. இப்ப ரோட்ல இருந்து பக்கம் போயிட்டு இருக்கிறோங்க. இந்த ரோட்ல இருந்து வரப்போ போகும்போது அங்கிருந்து ஒரு சூறாவளி வருதுங்க. இந்த முன்னாடி காரு பஸ் எல்லாம் வருதுங்க. அது வந்த வேகத்துல இது மாட்டுச்சல் இந்த சூறாவளி டப்புன்னு இப்படி திசை திரும்பி இந்த பஸ் லாரி காரு அப்ப அந்த தூக்கி போட்ட நிலைகள் இந்த பஸ் இந்த காம்பவுண்டுக்குள்ள போய் மேல போட்டு அப்படி அண்ணாந்துக்கிறோம். வந்தவங்க எல்லாம் அப்படி தவிக்கிறாங்க. ஒரு லாரி வந்து மூட்டை சரிஞ்சு அங்கெல்லாம் உண்டு. அந்த உள்ளுக்கு வந்தவங்க எல்லாம் ஆள்காலி நடந்து ஒரு 2 செகண்ட்ல. இது நான் சித்தான உட்பாடு போனது. நான் சித்த ஆகுறதுக்கு முன்னாடி அகமதாபாத்ல இருக்கும்போது இதே மாதிரி அங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த புயல்கள் எது வருது அப்படின்னு சொன்னா இந்த விஷத்தன்மையான கெமிக்கல்கள். இப்ப நாம இங்க வடிகட்டவங்க சொல்றாங்கல்ல, அதாவது அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக வேண்டி இந்த விஷயத்தை நீங்க வடிகட்டணுங்கிறாங்க. இது வடிகட்டினாலும் தண்ணியில வந்து பூரம் கலக்குது. இந்த கலந்த ஒண்ணா வடிகட்டி அமைச்சு இந்த விஷத்தன்மை சூரியன் எடுத்து வச்சுக்கிறது. இதுல வந்து கழிவு நீர் எல்லாம் களிமண் மாறுது. இல்ல நீங்க அந்த கிணத்துல பார்த்தோம்னா இது வரும். அப்ப அந்த களிமண் மாறி வந்து இந்த விஷத்தின் ஆற்றல் எங்க போகுது, இதே சூரியன் எடுக்குது. காட்டுறாங்க. அந்த மாதிரி வரப்போகும்போது இந்த மாதிரி இந்த தொழிற்சாலைகள் எங்கெங்க வச்சிருக்காங்களோ இதே மாதிரி பரவலா போனால் சந்தர்ப்பத்தில் 1 கன்று 1 5 வரப்பும் போச்சுன்னா சூறாவளியா மாறும்.
அப்ப சூறாவளியாக போகும்போது நாங்க ஒரு தையக்கரையில் உட்கார்ந்து இருக்கிறோம். தையக்கரையில் உட்கார்ந்து பாதி வரதை பார்த்து மேல பார்த்தோன்னா சேலை திருவதி தகரம் எல்லாம் போகுது. அது வர வர எங்கேயோ நோட்டெல்லாம் கிடைச்சிது. அந்த சமயத்துல 100 ரூபா நோட்டு வருதுங்க. பார்த்தோம்னா கூட கட்டெல்லாம் சேரி வருது. அந்த நோட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிருந்தாங்க. நான் பக்கத்துல இப்படி வந்த உடனே ஒரு கட்டில ஒருத்தர் உட்கார்ந்தாரு. ஒரு பைலான் பையா என்ன இதை உத்தரவரிசுக்காங்க. அவன் கூட இந்த பைலான் தனங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் மதராசில இருந்து வந்த உடனே இவங்க மதராசி அப்ப இவன் இருக்கிறாங்க ரஞ்சன், அதனால சண்டை போடுறது அது ஒரு பெருமை. அது உங்க ஊருக்காரங்க சண்டை போடுறதுல பெருசு, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்போம். இப்ப டமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் கட்டில நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தபோது சாயங்காலம் 4 மணி இருக்கு. அடிச்சதுங்க அங்க இருந்து தூக்கிட்டு வந்து கட்டில இருந்த உடனே இந்த கட்டிலோட சேர்ந்து பாபரே ரே பாபரே பாபரே சொல்லி போட்டு இவன் போயிட்டாங்க. பணம் மாட்டே நல்லா கட்டில பிடிச்சி ஏறி பிடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல இவங்க இவன் போறதை பாக்கலைங்க. நோட்டு வந்து விடுறது எடுக்கிறது போயிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஒரு 200 ரூபா நோட்டு எடுத்தாங்க. காசு இல்ல நேச்சுங்க 200 ரூபா நோட்டு எடுத்தாங்க. ஒரு நாயை தூக்குங்க வள்ளு வள்ளு வள்ளுன்னு கத்திட்டு போகுதுங்க. அப்படி சுத்திட்டு போகுதுங்க. இந்த சோப்படின்னு சொல்லி இந்த ஒட்டு தகரங்களை போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து மேல கொண்டு போயிடுச்சு. வீடை ஞானம் ஒன்னே காணும் சேலத்தடி மேலாம் மேல பறக்குது. அங்கிருந்து முதல்ல கொஞ்சம் நல்லது சோப்படியில தூக்குன உடனே அந்த பக்கத்துல அறந்துட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் வர ஆரம்பிச்சாங்க. தகரம் இல்ல வெட்டி போட முடியல. அதெல்லாம் இந்த மேல தகரமா இருந்தாலும் இது போயிட்டாங்க. அந்த 200 ரூபாய் சரி ஏதாவது தகவல்கள் வெட்டி போச்சுக்கான்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டேன். வீட்டுக்குள்ள போன உடனே என்ன இப்ப அந்த வீடு ஒண்ணு நகருக்கு துணி எல்லாம் தூக்கி போயிடுச்சு. சுத்தி வெளியில போச்சு. என்னையா நீங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எது நிலையான இது பின்னாடிதான் எனக்கு குருநாதர் சொல்றாரு. இந்த காட்டுல இருக்கக்கூடிய நிலைகள் ஒரு செடி கொடியில இருக்கிறது இன்னொருவரோடு சேர்க்கப்படும் போது செடி கொடிகள் மாறுது. நாம் எப்படி விஞ்ஞான அறிவில சில பொருளை சேர்த்து அந்த வித்துல அணுசல்களை மாற்றி அது வித்தியாசமான செடிகளை கொண்டாடுறாங்களோ இதே மாதிரி மனிதனுடைய நிலைகள்லையும் உயிரினங்களையும் கருக்கள் எடுத்து அது புதுவிதமான நிலைகளை கருப்பைக்கு வெளியில வச்சு உருவாக்கி அதுவே உருவாக்கி அதன் வழி கருவழியிலே கொண்டாடுறாங்க. இப்படி எல்லாம் இந்த விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு. இந்த நேரத்துல நாம எத்தனை இருந்தாலும் நாம இப்ப எங்க போறோம் எங்க போகணும் இதுல சிந்தனை பண்ணும். சாமிகிட்ட பார்த்து எனக்கு தலைவலி போகல வாழ்வனு எனக்கு தலைவலி போகணும் என் உடல் நோய் போகணும் நீங்க என்னங்கன்னு சொன்னா அதை கேட்க மாட்டேங்க. உங்களுக்குதான் சக்தி ஃபுல்லா கொடுத்துருக்குறேனே. ரேடியோ ஸ்டேஷன் வச்சாச்சுன்னா சந்தோஷமான பாடுறதுக்கு எடுத்துக்கொடுங்க. டிவில இதுல வருது. சண்டை போடுற காட்சி திருப்பி வச்சிருந்தா சண்டை போடுறதுதான் காட்சி உங்களுக்கு தெரியும். வெளியே அனுபவம் நான் பார்த்த அனுபவங்களும் சொல்றேன். அங்க போன ஒரு படி இங்க இருந்து போனவங்க எப்படி இருக்கிறாங்க, அதனால அனாதையா போன அந்த குடும்பத்துல வாழ்ந்தவங்க எப்படி வந்திருக்கிறாங்க. அவங்க பொய் பேச தெரியாது. சிங்கப்பூர்லயோ மலேசியாவில் இருக்கிறவங்க அங்க பழைய குடும்பங்கள் அங்கிருந்து அதை எடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க. பொய் பேச பயப்படுறாங்க. ஒருத்தர் இம்சை தொல்லை கொடுக்கணும்னா பயப்படுறாங்க. உதவி செய்யறதுன்னு இது பண்றாங்க. அப்படி உதவி செய்யறதுனா ஒரு கஷ்டத்தை எடுத்துக்கிறாங்க. நோயா மாறும். இதுலதான் இந்த சாமியார் அப்ப கூட ஏதாவது கஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதுன்னு இதுன்னு ஏதாவது மந்திரத்தை சொல்லி அவங்கள இப்படி ஒரு பெற்றலாட்டம் பண்ணி அப்படி பார்த்த காட்சிகள் தான். அதனால அப்புறம் அந்த ப்ரொபோசல்கிட்ட இதெல்லாம் சொன்ன ஒரு பாடு அவரு என்னை விட்டு நகர்ந்து போக மாட்டேன்ட்டாரு. அப்புறம் அங்கிருந்து இந்த இதுக்காக வேண்டிய கூட்டம் இது பேசிங்கன்னா அதுக்கு வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் எடுத்த மாதிரி சொல்லிடுறது. அப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அடுத்து நம்ம இதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணா. ஏன்னா இங்க நம்மளுக்கு இங்க விறுவிறுப்பு ஜாஸ்தி குரு பூஜை வருது. 2வது இங்க பல வேலைகளை செய்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு சரி பண்ணி நீங்க எல்லாம் தயாரானதான் நான் எங்கேயும் வெளியில போக முடியும். நீங்க தயாராகணும். ஒரு விதை போட்டாச்சுன்னா அது நீங்க உயர்ந்த நிலைக்கு நீங்க கொண்டாடணும். இதை விளைய வச்சு என்ன செய்யணும். ஒருத்தர் வேதனை என்று எழுதுறீங்க அந்த சொல்ல போகும்போது கேட்கறவங்களுக்கு எல்லாம் நோய் வரும். நீங்க நறுவழி நீங்க பெற்று இருளை அகற்றக்கூடிய நீங்க சக்தி பெற்று உங்க பேச்சு மூச்சும் பிறருடைய நோய்கள் போகணும். சாமியாக நீங்க இருக்கணும். சாமி மட்டும் இல்லை, நீங்க அந்த உயர்ந்த நிலைகள் போகணும்னு வரணும். அதனால அதை செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும். கொஞ்ச நாளைக்காவது நம்ம வெளியிட்ட புஸ்தகங்களை திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப திரும்ப படிங்க. இப்ப இந்த பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி போறோம்னாலும் கூட நீங்க படிங்க.
உங்களுக்கும் பாடமாக கேட்கிறவங்க. அடுத்து நீங்க தனிச்சு சொல்லும் போது ஒரு தப்புன்னு வந்துருச்சுன்னா என்ன பாருங்க, சாமி சொன்னது தப்பா சொல்றாருன்னு வரும் ஆரம்ப நிலைகள்ல. இப்ப எல்லாரும் இதை படிக்க தரங்க போகும்போது அந்த உணர்வுகள் உணரக்கூடிய சக்தி வரும். அந்த மாதிரி ஒரு நிலைகளை நாம் உருவாக்கி காலம் 2004 போது இன்னைக்கு நியூட்டானுங்கிற குண்டுகளை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்தும் போது நாம அந்த ரிமோட் பண்ணணும். இப்ப நம்ம அங்க போன கத்துக்கிட்டவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரூம் வச்சிருக்கிறாங்க, ஒரு அட்டையை தான் கையில கொடுத்துருக்காங்க. அந்த அட்டையை கொடுத்த உடனே அதை என்ன செய்யணும்னா அதை உள்ளு கொண்டு வந்து போட்டா லைட் எரியுதுங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டோம்னா என்ன செய்யுது, அதை எடுக்காம பூட்டிட்டோம்னா ரெண்டாவது அதை எடுத்துதான் வந்து திறக்கணும், அதை பூட்டிடுது. ஆனா இதை போட்டு அதான் திறந்தா முடியும். என்ன செய்யறான்னா அதுல அழுத்தம், இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி அழுத்தம் கொடுக்குறோமோ அதே மாதிரி மேக்னெட் என்ன செய்யறாங்க, அதுல ஒரு கொடுத்தோம். இந்த கதவுல போடுறது அடுத்த கதவுல போட்டு திறக்க முடியாது. நாம இங்க சாவி செய்யறது கூட இந்த சாவி இன்னொரு கதவுல போட்டு கூட திறந்துடுறாங்க, அதே மாதிரி ஒத்தது இருக்கு. ஆனா இந்த உணர்வு ஒரு நொடி கூட மாறாது இருக்கு. அப்ப அந்த உணர்வு கொடுத்த உடனே அது இதாகுது. பச்சை லைட் ஆனா கதவு திறக்குது. ரெட் இருந்தோன்னா இதுல மேக்னெட் இவங்க கொடுத்த அழுத்தம் கம்மி, அதனால திறக்க மாட்டேங்குது. ஏன்னா அதே மாதிரி இப்ப பாக்கலாம் ஒவ்வொரு கடைகள்லையும் இப்ப சிந்தாமணி எல்லாம் சரக்கு எடுத்து வர்றாங்க, அதுல முன்னாடி கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் சரக்குன்னு சொன்னோன்னு போட்டோன்னு படிச்சு அடிக்குது, அதுல என்ன கணக்கு கொடுக்குது. அப்படி விலை என்ன சொல்லியாச்சுன்னா அது உடனே கணக்கு போடுது. அப்ப எதை வச்சு எடுக்குது, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக். இப்ப நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தன் தவறான எண்ணங்களை எண்ணி போறான், அவன் நட மாறும். அவன் உணர்ந்து நடந்தவன அவன் மேல உங்களை அறியாமலே ஒரு வெறுப்பு வரும். பார்க்கலாம், நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிட்டு போறான், அவனை பார்க்கும்போது உணர்வலை நீ கல்ல பார்த்த உடனே நம்ம உயிரில மோதிச்சுது, அவன் மேல வெறுப்பு வருது. நீங்க சும்மா நடந்து போகும்போது அவங்கள நீங்க அளந்து பார்க்கறது இந்த கண்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நம்ம உணர்வுகள் பதிவாக்கி அந்த உணர்வு கவர்ந்து உயிரில மோதும் போது நம்ம உணர முடியும். இப்ப ஜோசிக்காரங்க நினைச்சுன்னா அதே பழக்கத்தில் இருக்கிறாங்க, வந்த உடனே அதே உணர்வை தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி கஷ்டத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த பழக்கப்படும் போது சொல்லி பழகிறாங்க, அதே பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதே பழக்கத்தில் இருக்க அவருடைய கஷ்டங்களை கேட்டு உணர்ந்தவங்க கடைசியில இருந்து அவங்க பலவிதமான நோய்கள் வரும், எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, கடைசியில் அவங்களுடைய நோய்கள் போகும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த பவரை வச்சு நீ இது பண்ண பிறருடைய கஷ்டங்கள் ஏன்னா தெரியும், அல்லது அவன் தவறு செய்ய போறான்னு தெரியும், தவறான ஆடும் உணர்த்தும். அப்ப தவறான ஆடும் நம்ம உணர்த்த உடனே நம்ம எடுத்துக்கிட்டு அவன் மோசமான ஆடியா ஏமாத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். என்ன செய்யும், அந்த உணர்வு தான் நம்மளை இயக்குது. இப்ப உங்களுக்கு அர்த்தமாகுங்களா, அவன் தான் நம்ம இயக்குறோம். அப்ப நம்ம உணர்வை நம்ம கட்டுப்படுத்த முடியல, அப்ப நம்ம மாற்றணுமா இல்லையா? அந்த மாதிரி தவறான உணர்வு வந்து ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துறை நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இதை எடுத்து இது உள்ளுக்கு போகாம முதல்ல தடுத்து பழக்கம். அப்ப என் உடம்பு முழுதும் படம்னு அடுத்த செகண்ட் நீங்க மேல ஏற்றிடும், இது வலுப்பெற்றதை நினைச்சு இதை விட்டே கிடந்துடும். அப்ப நம்ம அந்த பவரை கூட்டும் போது நினைச்சு இந்த தீமையான பவரை நீக்குது. அப்ப நம்ம உள்ளுக்கு போய் அதை இயக்காதபடி தடைப்படுத்துறோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குழந்தையோ குறும்புத்தனம் பண்ணாலோ படிக்கலையோ அதை நினைச்சாலே உடனே இந்த வேலை செய்யும். அப்ப நம்ம உடனே என்ன செய்யணும், அந்த ஆத்ம சுத்தியை நம்ம கடைபிடிச்சு பழகணும். அப்ப ஈஸ்வரன் நம்ம உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்கள் இங்க எண்ணி பழகணும். அது ஒரு பழக்கத்தை வந்தாச்சுன்னா இதான் உண்மையான தியானத்தினை கடைபிடிக்க முடியும். அதை எடுத்த உடனே உள்ளுக்கு போகாம தடுக்குது. அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களும் கண் உள்ளுக்கு நினைவு செலுத்தணும். இப்ப மனிதனுக்கு மனிதன் நாம் பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமான உணவுல பதிவு செய்யப்படும் போது திடீர்னு நாம சோறு வழங்கியோம்னா இவனால நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தது அவனெல்லாம் உருப்படும். ஆனா நம்ம சும்மா இருக்கும்போது இந்த எண்ணம் வரும். அப்ப அந்த எண்ணம் வரும்போது என்ன செய்யுது, நாம இங்க ஏதாவது வேலை செய்யணும்னா முடியுதா, இது தப்பா விட்டுரும். பெண்களா இருந்தா என்ன செய்வாங்க, சமையல் பண்ணும்போது இந்த வந்துச்சுன்னா நிச்சயம் காரம் 2 போட்டுருவாங்க, குழம்பு சரியா வைக்க மாட்டாங்க, காய்கறி வித்தியாசமான நல்ல போட்டுருவாங்க. அதனை பார்க்கலாம். அப்ப எது இயக்குது, இந்த உணர்வு தான் நம்ம இயக்குது. நாங்க கண்ட உண்மை ஏன்னா நான் பெரும்பகுதி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இதை எப்படி பார்க்கணும், அந்த உணர்வு நிலைகளை ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்து நான் சொல்லலாம், ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லலாம். இப்ப நீங்க என்ன வரேன்னா ஜோசியம் சொல்லலாம். அப்ப நான் இதை எடுத்துட்டு நீங்க நல்லா ஆகணும் தான் நான் மாத்தணும். ஒவ்வொரு நிமிஷம் இந்த மாதிரி வந்ததுன்னா ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோடையும் பெறணும், என் உடம்பு முழுதும் பெறணும், என் ஜீவாத்மா பெறணும், இது சுத்தப்படுத்தும். அவருக்கு ஒரு நல்ல மனசும் நல்ல தோற்றமும் நல்ல செயலும் வரக்கூடிய அந்த சக்தி அவர் பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை பெறீங்க. அந்த தீமையின் உணர்வை இது குறைச்சி இது வளர்த்து இதை நீங்க நுகர்ந்து என்ன செய்ய உயிர் அந்த உணர்வுல நம்ம ரத்தத்துல பலரச்சும் இது பரவ செய்யும் போது என்ன செய்யுது, இந்த ரத்தத்தோட கலந்த உணர்வுகள் அந்த தீய அணுக்களின் நிலைகளை இது பரவலை தடப்படுத்து, அதோட இயக்கத்தை குறைக்குது. இது அதிகமான நல்ல அணுக்கள் பெறுகிறது, நமக்குள் நல்ல உணர்வின் தன்மையும் நல்ல உணர்ச்சியும் நல்ல உடலும் இங்க வரும். சொல்றவங்களுக்கு அர்த்தமாகல
இதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் பவர் கொடுத்துருக்கிறேன். சாமி செய்யலன்னு என்றவங்க தான் இருக்கிறாங்க. இனி உங்களால முடியும். நாம இன்னும் தியானத்துல எடுத்துக்கூட அந்த பவரால் பிறருடைய குறைகளை தான் தெரிந்து கொள்ள முடியுது. அந்த குறைகள் நம்ம உடல்ல போகாம தடுத்துக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு வயசு 75 இந்த சக்தியெல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்புறம் சாய்பாச்சுன்னு இந்த மாதிரி சொன்னாரே போயிட்டாருன்னு வேதனை தான் அவங்களால வளர்க்க முடியுமா தவிர இந்த இயக்கம் உண்மையை நாம் எல்லோரும் கடைசியும் அந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட வரும். இந்த உடல் நம்மளுக்கு சொந்தமானது இல்லை. அந்த அருள் நம்மளுக்கு என்னைக்குமே இந்த உயிரோடு சேர்த்து அதை சொந்தமாக்கி நாம் பழக வேண்டும். இந்த உடல்ல தேடிய செல்வங்கள் எப்படி உடலே சொந்தம் இல்லையே, நம்ம தேடிய செல்வங்கள் எப்படி சொந்தமாக்கும்? நல்ல ராஜாக்கள் அதனால புல்பாவல் கொடுத்துருக்கேன். சதா உங்களை நான் யாரும் நினைக்கிறேன், உங்களை தான் நினைக்கிறேன். உங்க உயிரை ஈசனாக மதிக்கிறேன். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் பரிசுத்தமாகணும், புனிதத்தன்மைகள் ஏற்படணும். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உடலான சிவம் அது உயர்ந்த சக்தி ஏற்படணும், அதுல உயர்ந்த குணங்கள் ஏற்படணும். அதுல இருந்து வெளிப்படும் சொல்கள் பிறருடைய தீமைகளை போக்கக்கூடிய நிலை வரணும். என்னுடைய தியானம் அதற்கு நீங்கள் அதே மாதிரி செய்து பாருங்க. இது என்ன வந்து நாம நல்ல சேர்க்கிறோம், அழுத்த தண்ணி நல்ல தண்ணி ஊற்றணும்னா அழுத்த தண்ணி போயிட்டே இருக்கு. இதை நாம இந்த மாதிரி செய்து நம்ம ஒவ்வொருவரும் நாம இந்த நிலையை உருவாக்க பழகணும். அதனால அந்த இன்னைக்கு நாம் மலேசியா போயிட்டு வந்தவருடைய நிலையும் சிங்கப்பூருடைய நிலைகளையும் அற்புதம் பார்த்தாச்சு. அதனால நாம் தியான வழியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைத்தும் அரவணைப்பும் அன்பும் அந்த உயர்ந்த குணங்கள் பெற வேண்டும் என்று குறைகள் கண்டாலும் இஸ்வரா என்ற அந்த குறைகளுடன் நம்மை இயக்காதவரை அருளையை நமக்கு கூட்டி அவருக்கு அன்பு தேனி காக்கும் அருள் ஞானம் அவருக்கு பெறணும், அந்த உயர்ந்த சக்தியை பெறணும் அப்படின்னு நீங்க எண்ணிட்டீங்கன்னா அது ஒவ்வொரு வழியும் நம்மை காக்கும், அவங்களே காக்கும். ஆகவே நாம் இதை என்ன செய்து நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் இது விஷ்ணு தனுஷம் மாறும். இந்த உணர்வின் சொல்லும் நமக்குள் அந்த ரத்தங்களை கலக்கப்படும் போது சிவ தனுசை அடக்குது. அதே சமயத்தில் உணர்வு என்ன செய்யும், ஒருத்தர் உடல் வரக்கூடிய தீமையை அது சிவ தனுசு இடுப்பி அடக்குது. ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவா கொடுத்ததான விஷ்ணு தனுசு சிவ தனுசு. ஆக உடலுக்குள் உடல் ஆயிடுச்சுன்னு சிவ தனுஷா மாறும். ஆகவே இதை காட்டும் வலிமையான நிலையில் விஷ்ணு தனுசு. இது செய்யப்பட்டது, இனி செய்ய வேண்டியது. ஆக அந்த உணவின் தன்மை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன செய்து ராமேஸ்வரத்தை கேட்கிறாங்க கோடிக்கரை, நம்ம வெறிசிரம் கோடிக்கரை கடைசி நிலையில இருக்கிறோம். இப்போ ராமன் என்ன செய்யறான், நேரம் ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அதனால இந்த உணவின் தன்மை எல்லாம் மனெல்லாம் கூட்டுறான். கூட்டு சிவனை அந்த வழிபடுறான். அது தெளிவா காட்டுறாங்க. இந்த உடல்ல நாம ரொம்ப சீக்கிரமா இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகள் எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அதை வளர்க்கணும். அது அந்த கோடிக்கரை, இந்த கோடிக்கரையில இருக்கிறோம், நம்ம மன்னிச்சிடணும், அதை எடுத்து பண்ணணும். தனுசு கோடி கடைசியில் உணர்வின் தன்மை உயிர் என்ன ஆகுது, ஒன்றாக இணைது, ஒன்றாக செயல்படுவது. அதான் தனுசு கோடின்னு சொல்லிட்டு உணர்வுகள் கொண்டு அதை கவர்ந்து கொண்டு உணர்வுக்கு இப்ப நாம் எண்ணங்கள் எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலைகளை இப்ப எப்படி இது இயக்குகின்றாவோ அதே மாதிரி நம்ம உயிர் எலக்ட்ரிக் உணர்வை நுகரப்படும்போது எதன் உணர்வு இதோட சேர்த்து இணைத்து அது எலக்ட்ரானிக்கா மாற்று. அந்த எலக்ட்ரானிக்கா மாற்றப்படும் பதிவின் தன்மை அறிவாகுது, அதன் உணர்ச்சியின் தன்மை நுகரும்போது அந்த உணர்ச்சிக்கு அப்ப நம்ம உடல்கள் இயங்குது, சொல்லுகள் இயங்குது, செயல்கள் இயங்குது, உடல்கள் மாறுது, இத்தனையும் செயல்படும். அதனால நாம உங்களை நீங்க நம்பணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சிவசக்தி என்ற நிலையில சக்தி தான் சிவமாகுது. அது மாற்றம் பெண்கள் என் கணவர் உயர்ந்த நிலையை பெறணும், அந்த அருஞானம் பெறணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறணும். இந்த சக்தி என்ற உணர்வை உருவாக்கி தன் கணவர் என்ற நிலையை செலுத்தும் அது சிவமாகும். ஆக அதே போல சக்தி என்ற உணர்வை தனக்குள் வந்து மனைவின் ஆற்றல் தனக்குள் குறைய வேண்டும், மனைவி உயர்ந்த சக்தியில் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை எடுத்து நீங்க இதை எடுத்து பாருங்க. ஆகவே இது ரெண்டும் செயல்படுத்தப்படும் போது ரெண்டு உணர்வு ஒன்றாகும். அந்த உணர்வு உங்க அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். நம்ம அறியாம பகமுணர்வு நமக்கு வருவதும் பகமுணர்வு ஏற்படும் நமக்கு நோயும் நமக்கு சொல்லும் தன்மை பகம ஊட்டுவதும் நம்முடைய பார்வையும் பிறருடைய நிலைகள் பகமை ஊட்டுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மேல்தல் வேண்டும். ஏன்னா இப்ப நான் சொல்றேன், இந்த புயல் அங்க மட்டும் வரல, இங்க வர்றது இங்க இப்ப இங்க வச்சிருக்கிறாங்க எல்லா பக்கத்திலும். இப்போ அணுகலைகளை வச்சிருக்காங்க, இதுல பிரிஞ்சு சொல்லுது, யுரோனியங்கள் பிரிஞ்சு சொல்லுது. இன்னைக்கு கெமிக்கல் என்ற நிலைகள் இன்னைக்கு அங்கெல்லாம் கழிச்சு ஏற்றிட்டாங்க, அதெல்லாம் இங்க வருது, நம்ம பூமிக்குள்ளும் பரவுது, இதே சமயத்துல காற்று மண்டலத்திலும் பரவுது. இதை போல நாம் விஞ்ஞான அறிவு வளர வளர ஆனா விஞ்ஞான அறிவு கண்டுகொண்டேதான் இருக்கிறோம். இது தப்புறதுக்கு வழி இல்லை. அதனால நாம் ஒவ்வொருவரும் நாம எதை பெருக்கணும், அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க பெருக்கி பழகும். ராத்திரி படுக்க போறீங்க, முதல்ல அம்மா அப்பா நினைங்க, நம்மளை மனிதனாக உருவாக்கிது அந்த அரும்பெரும் சக்தியாக நான் மனிதனாக பிறக்க செய்த அந்த சக்தி கொண்டு
அந்த அகசிவ மகிழ்ச்சியினர் சக்தியும் தரும் மகிழ்ச்சியினர் சக்தியும் தரும் நட்சத்திரத்தின் பேரர். ஏன்னா அந்த அகசியம் வந்து வந்ததுதான். நாம் அதை தனிச்சு ராத்திரி படுக்க போகும்போது இதே முறைப்படுத்தி அது தூரம் நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெறணும். என் உடல் முழுதும் பரவணும், என் ஜீவாத்மா பரவணும். முதல்ல 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லுங்க. இந்த உணர்வு உங்க உடல்ல பாய்ச்சுங்க. என் உடல் முழுதும் பரவணும் நினைங்க. இதே போல திரும்ப திரும்ப எண்ணுங்க. உங்க பையன் மேல நல்ல படிப்படணும், ஒரு நல்ல கல்வி ஞானம் வரணும். ஆபீஸ்ல வேலை செய்யறது ஒருத்தர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கணும். பொருளிலிருந்து செயல்படும் திறன் தரணும். என்னை பார்க்கும்போதெல்லாம் உயர்ந்த எண்ணங்கள் அவருக்கு தோன்றணும். இந்த உணர்வுக்காக நமக்கு விளையுது. பார்த்தவுடனே உங்க மேல வெறுப்பு நிச்சயம் மாறும். என்னை இப்படி செய்யறாரு நினைவுகிட்ட சொல்லி, வீட்டுல வந்தாலும் ஆபீஸ்ல பார்த்தாலும் பொம்பளைகிட்ட சொல்லி, அவங்க இந்த மாதிரி உணர்வு சொல்லும்போது வேதனை சொல்லி, இந்த வேதனை வெளியில போகும்போது வேதனை எண்ணும் போது இந்த 2 உணர்வு கலந்து நினைச்சது அங்க ஆபீசர் பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்மள கடுமையான வெறுப்புக்கு தான் உண்டாகும். பார்த்தோம் நம்முடைய உணர்வு சோர்வடையும். அது நுகர்ந்த உடனே நம்ம அறியாமலே அவர் வெறுப்பார். நம்ம எது செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நுகர்ந்த மனம் எதுவோ, இப்ப நம்ம நெடி வருது பார்த்த உடனே தும்புறோம். ஒரு கசப்பான மனம் வருது, ஐயே நம்ம வெறுக்கிறோம். ஒரு நல்ல நறுமணம் வருது, உடனே என்ன செய்யுது நமக்கு சந்தோஷம் வருது. இதுக்குதான் நான் உங்களை அடிக்கடி உங்களுக்கு என்ன மனம் வருது, அப்ப நீங்க எண்ணி உணர்வு மனதில் இது எப்படி சேருது, அந்த மனம் நல்ல மனம் வரும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி வருது அப்படின்னு நம்ம இந்த பழத்தை கொடுத்தாலோ மற்ற பொருளை பார்த்தாலும் அவங்களை மோந்து பார்க்க சொல்ற நிலைக்கு அந்த உயர்ந்த மனங்களை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்தணும். நீங்க சாக்கடையா இருந்தாலும் அந்த சாக்கடை மனம் உங்ககிட்ட வரக்கூடாது. சரியான தியானம் எடுத்துக்கிட்டோ சாக்கடைங்க நாட்டம் ஆகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பாருங்க நாட்டம் தெரியவே தெரியாது. அதே சமயத்துல அங்க நீங்க சந்திச்சு பேசிட்டு இருக்கணும், நாட்டமே இருக்காது. வந்த உடனே பாருங்க இந்த மாதிரி அவன் செய்யலான்னு காயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சோறு உடனே அடுத்த நிமிஷம் இந்த நாட்டம் வரும். என்ன பாக்கலாம் நான் உணர்வின் வலு எடுக்கும்போது ஆன்மாவோட பொம்மலை தீமையை உணர்வு உள்ளுக்கு விடாதபடி பாதுகாக்குது. உங்க அனுபவத்திலே தெரிஞ்சுக்கலாம் எது நாம் இயக்குது, எதிலிருந்து நான் தப்பது. உங்களுக்கு நல்ல அனுபவத்துல பார்க்கலாம். நீங்க நல்ல நிலையை நீங்க என்ன மனம் வருமா நான் நாட்டம் வராது. ஆனா அதே சமயத்தில் ஒருத்தன் தவறு செய்தான உணர்வை நாம எடுத்து சொன்னாங்கன்னா நண்பர் வந்து சந்திக்க என்னையா யாரை பார்த்தாலும் ஏமாத்துறானா இதா இருக்கிறாரு இந்த சூடான உணர்வு ஊட்டினா போறோம். உடனே இந்த சாகர நாட்டார் ஐயே எங்க பார்த்தாலும் இப்ப அவரும் சொல்வார் இவங்க நான் பார்க்கலாம். இந்த அனுபவத்துல பார்க்கலாம். இதெல்லாம் நாம எதுல இருந்து வருது, நம்முடைய என்ன ஒரு எதிர கூடுவோம் அதன் மாதிரி இங்க ஆன்மால பிறகு ஆன்மாவை பற்றி உயிரிழப்படுவது உணர்ச்சியும் நம்ம அறிவிச்சு அது நாம அந்த அருள் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது இந்த நஞ்சு என்ற நிலையை விலக்கி செல்வது நறுமன் என்ற உணர்வு நல்லது என்ற எனக்கு தீமை என்ற கல்ல பார்க்கணும் ஒதுக்கச்சு அது வராது பாதுகாது உணர்ச்சியும் நமக்கு அந்த எண்ணங்கள் நமக்கு வரும். நான் இங்க இருக்கக்கூடிய நிலைக்கும் அங்க போய் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளை எண்ணி பார்க்கும்போது இப்ப இங்க ஜோசியம் பாக்குற மாதிரி அங்க போய் சந்திக்கிறவங்க அப்படியே பாக்குறோம் ஓட்ட உட்கார்ந்து இருப்பேன். அதை பார்க்கும்போதே ஒவ்வொரு நிலையில இது பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அங்க இதே மாதிரி அது ஒரு சொர்க்க பூமியா இருக்கு. அப்ப நாம அந்த இது நம்ம என்ன ஊர்ல தமிழ் இல்லையா இல்ல நாங்க ஏதோ ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்க போனோம். கடலுக்குள்ளே கண்ணாடியை போட்டு அங்க நல்ல மீன்கள் எடுத்துருவோம். ஒவ்வொரு மீனும் என்ன செய்யுது அதன் வாழ்க்கை குணங்களை எப்படி எப்படி செயல்படுவது. ஒரு மீன் அன்னைக்கு வெள்ளையா இருக்கு நல்லா இருக்கு, அந்த இடத்துக்குள்ள எல்லாம் கத்திரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா குப்பை ஆகிட்டே இருக்கு. அந்த மீன் இருக்கிற பக்கம் இந்த மாதிரி கடல்ல இருக்கிற பக்கம் சில இடங்களை கடிக்குது, இப்பதான் குணம் இருக்காங்க. ஆக இந்த கடல் இருக்கிற பக்கம் கடலுக்குள்ள வந்து இந்த பயிரமைகள் வரப்போகும்போது இது எல்லாம் ஒன்னா சேர்த்து இதே உடல் அது இறந்த நடக்கல என்ன செய்து இந்த புல்ல போலவே அது ரூபம் அடையுது. இந்த கருவில் இருக்குது அப்ப என்ன செய்யுது இதை பார்த்தாலும் புல்லு நடத்தணும் அப்படி லவகம் போட்டு முடியுது. அப்ப இதை விழுங்குறதுக்கு ஆனா ஒண்ணும் இல்லாத மாதிரி இந்த மீனங்கள் அதை எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்பை ரூபங்கள் எப்படி அடையுது இதெல்லாம் ஏற்கனவே குருநாதர் காட்சி அறவழி நம்ம அத்தசாதாரண டிவியில கூட பாக்குறாங்க. அந்த இயற்கையை நேரில் பார்க்கப்படும் அந்த உணர்வு உடைய இயக்கங்கள் எப்படிங்கிறவர்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அதனால இப்ப நாம உங்க வாழ்க்கையில் உங்க உயிரை கடவுளா மதிக்க உங்க உடலை கோயிலாக மதிக்க சொன்னார் என் குருநாதர். உங்க உடலை சிவமா மதிக்க சொன்னார், கண்ணை கண்ணனா மதிக்க சொன்னார். உங்க எண்ணத்தை சீதா ராமனாக மகிழ்ச்சியான உணர்வின் எண்ணங்களாக தோற்றுவிக்கும் நிலை வர வேண்டும் என்று எண்ணும்படி சொன்னார். அதனால இதை நீங்க எல்லாம் ராத்திரி படுக்க போன்றவெல்லாம் இந்த மாதிரி ஆன்மாவை தீமை செய்து ஆன்மா வெறுமனை நம்ம தீமை செய்தால இப்ப உங்கள பையன் சொன்னபடி கேட்கலன்னா அவருக்கு நல்ல ஞானம் தரணும், பொருள் அறிந்து செயல்படும் திறனும். எனக்கு தொழில யாராவது அவங்களுக்கு அந்த அருள் பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெறணும், இந்த மகிழ்ச்சியான சக்தி வரணும் அப்படின்னு இந்த உணர்வை மாற்றிட்டோம்னாங்க நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். காலையில எப்ப நீ எந்த நேரத்துல எந்திரிச்சு கணக்குல பல அதாவது நம்ம ஆன்மாவில கடுமையான நிலை வந்தோம்னா கிட்ட சொப்பனங்கள் வரும்.
அப்ப நாம கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருந்தோம், அந்த இடங்கெல்லாம் நிலைய உறப்பும்போது அந்த உலக ஆன்மா வந்து அப்ப நம்ம புலனடிங்க தூங்கும்போது என்ன செய்யுது, நம்ம அறியாதமே பலவிதமான என்ன ஒரு தூக்கம் வரும், யாரும் அடிக்க வர மாதிரி தயிர் மாதிரி வரும், இதெல்லாம் வரும். அந்த மாதிரி முடிச்சால் கூட உடனே ஈஸ்வரன் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவான்மா பெறணும் அப்படின்னு எடுத்துக்கணும். காலை எந்திரிச்சோன்னு இதே மாதிரி என் தொழில் எதிர்த்துக்கொள்ள தொழில் நல்லா இருக்கும். ஆனா எல்லாம் சாப்பிடும் போதும் இதே மாதிரி எண்ணி பாருங்க, வாழ்க்கையை தியானம் ஆக்கணும், அந்த பேரொருள் பெறணும், அந்த அருஞானம் பெறணும், அருள்வாக்கி வாழணும், தெளிந்த மனம் பெறணும். இதை நீ செய்த ஒரு புது மனிதன் ஆகிடுறீங்க. உங்க அனுபவத்தில் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் குறைக்க செய்யலாம், இப்படி ஏற்றி மாற்றிக்கிட்டே வரணும். வெளியில அந்த தொழிலுக்கு போகும்போது அதே மாதிரி போங்க, தொழில போய் செய்தோன்னு இதே மாதிரி செய்யுங்க. இது வாழ்க்கையை உங்க தியானமாக்கி அதை எடுக்கணும். நான் ஒரு நேரத்தில் மட்டும் நான் தியானம் இருந்துட்டு எனக்கு எல்லா சக்தியும் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த சக்தியை நாம மேலும் வாழ்க்கையில எல்லாருடைய தவறுகளையும் நான் பார்க்கும்போது டிவி ரேடியோ பார்க்கும்போது இதெல்லாம் கேட்டு இது மூடி மறைச்சு அதுக்கு சக்தி இல்லாம போயிடும். ஆகவே அப்பப்போ அப்படியே நான்மால் இருக்கு விளைக்கணும். அந்த மடிமீது இறைவனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்த நரநாராயணன் இறைநீன கலந்த நமக்குள் கெட்டது போய் நம்மை கொல்லாமல் நல்ல அணுக்கள் கொல்லாமல் பாதுகாப்பது அந்த நிலையில கடவுள் அவதாரம் நரசிம்ம அவதாரம். இதை யார் கொள்ளுதலாத கல்வி உணவின் தன்மை ஒளியாவது இரு சூழ்நிலையை பழக்குது, மெய்ப்பொருள் என்ற உணர்வை வளர்க்குது. அதனால்தான் கார்த்திகை என்றும் நாம் நுகர்ந்த உணர்வு உயிர் நுகர்ந்த பின் ஓம் நமச்சிவாய உடலாது. ஆக எந்த உணர்வின் தன்மை நம் உடல் அந்த குணமாவது வினையாது. வினைக்கு நாயகனாக இயக்கப்படும் அந்த குணத்தை நம்ம இயக்கி காட்டுது. ஆக தீமை என்ற உணர்வு நாம் பார்த்த உடனே அதனுடைய வலு எனக்குள் அது வினையாகுது. அந்த வினையான பின் அதன் உணர்வு உண்டு அந்த உடலை காக்க எண்ணுது. ஆனா அந்த உடலை இன்னொரு உடல் தாக்குவாட போகும்போது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுது. இப்படி பல கூடி சரீரங்களிலும் தீமைகளை நீக்கிற உணர்வை சேர்த்துதான் இது மனிதனாக கார்த்திகேயா. இப்ப மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுது, தன் விஷத்தின் தன்மை உடலாக மாற்றும். மனிதனானவன் என்ன கழிவு என்ன செய்யும், நல்லா இருக்கும். ஆக மனிதனானவன் விஷத்தின் தன்மை நஞ்சா மலமாக மாற்றும். ஆனா நஞ்சை மாற்றிய பின் நம் உணவின் தன்மை நஞ்சு நமக்கு போகாது தடுக்க வேண்டும். அதுக்குதான் மடி மீது இறைவனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நாராயணன் சூரியன் உலகை இயக்குது. நம் உடலுக்குள் இந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தை இந்த உடலை இயக்குது. இதுக்குள் எத்தனையோ கோடி அணுக்கள் இருக்கு. அதில் வளர்க்கப்படும் தீமை என்ற உணவு வளராது. ஆக அதே தீமை என்ற உணர்வு இது ஊக்கச்சக்தியாக கொடுக்கும் இந்த இறையாக மாற்றுகிறது. ஆகவே தீமை என்ற உணர்வுகளை அதை குறைத்து நல்ல அணுக்களை கூட்டும் போது அந்த தீமை என்ற அணுக்கள் குறையும். ஆகவே இதே போல நமக்கும் அந்த உயர்ந்த சக்தி என்ற உணர்வை நமக்குள் பெருக்கி வரும். இந்த உடலை விட்டு எந்த நிமிஷம் நாம் போறோம் என்று சொல்லவே முடியாது. ஆக அதை பற்றுடன் பற்றினால் இந்த பற்று பற்றற்றதாகும். நாம் இதற்கு முன்னாடி தெரியாது, தெரிந்து கொண்ட பிற்பாடு இந்த உணர்வு வந்தாச்சுன்னா நாம் அந்த உடலை விட்டு செல்லும் போது நம் உணர்வுக்கே தெரியும் நான் சப்தரிஷி மண்டலம் அடைய போகிறேன் என்று. இந்த உணர்வு தன்னாலேயே வரும். அப்ப நான் எங்கே சென்றேன் என்று நிச்சயம் தெரியும். ஆக அதே சமயத்துல ஒரு உடலின் தன்மை அனுப்பும் கரீசத்துல எனக்கு பாய் இப்படி செய்தானே அப்படின்னு எண்ணம் வரும். அதே சமயத்துல குழந்தை மேல பாசமா இருக்கிறான், அவன் என்ன செய்வான் அப்படின்னு இந்த நிலையில போச்சுன்னா அந்த உலகத்துக்குள்ள போகும். இதை போன்ற நிலையில் இதெல்லாம் விட்டு அந்த அருளை பெற வேண்டும், உலகம் ஒன்றும் இருள் செய்ய இருள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காரணம் நடைபெற வேண்டும் என்று எண்ணம். நீங்க எல்லாம் நான் காட்டுக்குள்ள போய் எத்தனையோ அனுபவங்களை தெரிஞ்சுட்டு வந்தேன். நீங்க எல்லாம் பெற வேண்டும் உங்க வீடு தேவை சொல்றேன். உங்களோட ஒன்றிதான் வாழ்றேன். நான் பெரியவன் நான் சொல்லவே இல்லை. நீங்க தாயை போல நான் எண்ணி உங்களை குழந்தையா வந்தேன். அதே சமயத்துல உங்களை தாயா எண்ணி நான் குழந்தையா இருக்கிறேன். குழந்தை என்ன செய்யும், அதாவது குற்றங்களை உடனே கொண்டு 2 குழந்தை சண்டை போட்டதுன்னா அடுத்த அப்படி மாறி ஒண்ணு சேர்ந்தது. இதே போல நமக்கு குறைபாடுகள் இருந்தா குழந்தையா மாறி ஆகணும். ஆக தாய் என்ன செய்யுது, தன் குழந்தைகளை அது பாதுகாக்கும் நிலை வரும். ஆக தாயாகவும் சேயாகவும் மாறுகிறது. ஒரு நன்மை செய்யப்படும் போது தாயாகின்றது. தீமைகளை ஒன்று அறிந்தாலும் குழந்தையாக மாறும். அது எப்படி மறக்குதோ இந்த தீமையை நாம் மறக்க பழகும். நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு குழந்தைகள் பற்றிருந்தாலும் அவர் உடனடியை அனுப்பிச்சிடும். அந்த பகைமை உணர்வு போகும்போது நமக்குள் தீமை என்ற நிலை வருது. ஆகவே நாம குழந்தை போல இன்னும் அதை மறந்து பழக வேண்டும். குற்றங்களை முதலை மறந்து பழக வேண்டும். அனுபவி பெற வேண்டும் என்ற உணர்வு கொண்டு தாயாகி அவளுக்கு நல்ல நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை சேர்த்த என்னாகும், நாம தாயாக. ஆக தாயாக போகும்போது என்ன செய்யறோம், இந்த குழந்தை மறப்பது போல அவங்க நல்லா போது குழந்தை எப்படி சண்டை போடுறது மற்றது இப்ப அடிச்சு போட்டு இந்த ஆடான்னு சொன்னா ஒரு குழந்தை எடுத்து அது பேசா மறந்துடும். நீங்க அடிச்சு திட்டு போட்டு இருந்தா அதை கொடுத்து பாருங்க, இருந்தா உன்னை பாக்குறேன்னு தான் சொல்லும். இது முயன்ற நிலை, அது விளைகிற நிலை. ஆகவே நாம் குழந்தையாகவும் தாயாகவும் சேயாகவும் நம்ம இருந்து பழகணும். எனக்கு குருநாதர் கொடுத்தாரு, என்னை எத்தனை பேர் திட்டுறாங்க, எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நான் குழந்தையா இருந்துக்கிறேன். அவங்க இருந்தா நான் மறந்துடுறது. அப்ப தாயாக இருந்தோம்னா அந்த நிலையில நீங்க மேலும் அந்த அருஞானம் பெறணும், நீங்க உயர்ந்த நிலையை பெறணும். தாயாக மாறி தாயாகவும் சேயாகவும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம் நிலைகள்ல மாறுதல் வேண்டும். இன்றைக்கு நாம் வயதுள்ளவரா இருக்கிறோம். அடுத்தாவது இந்த உடலுக்கு போயாச்சுன்னு அடுத்து நான் பிள்ளையாதான் மாறும்.
ஆட்டுக்கோ மாட்டுக்கோ சரி குழந்தையாதான் மாறும், அதுக்கப்புறம் தான் வளரும். எதன் உணர்வோ அதன் வழிதான் வளர்க்கும். ஆகவே இன்று நான் யார் பெரியவர் யார் சிறியதல்ல, உயர்ந்த ஞானத்தின் உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டான் அதுவே பேர உயர்ந்த நிலையை நாம் என்றும் அழியா உணர்வின் தன்மை நாம் வளர்த்து பழகணும். அந்த சக்தி நீங்க பெற வேண்டும் தான் இதை சொல்றோம். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப நான் மலேசியால கண்ட உண்மை என்ன, முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்பட்டோம். வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையில குழந்தைங்களுக்கு எத்தனை வச்சோம்னா குப்பை போடக்கூடாதுன்னு ஒரு பழக்கத்துக்கு கொண்டாங்க. நம்ம வாசப்படியில போற இரவோ உடனே இது பண்ணுவோம். உடனே தண்ணி சிந்திருச்சுன்னா நம்ம சுத்தப்படுத்தி பழகும். அந்த குழந்தைகளை சுத்தப்படுத்தணும். உடனே ஒரு கோபம் வந்துருச்சுன்னா நான் அஞ்ஞானத்து பண்ணி இதை மறந்து பழகணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உணர்வை நீங்க எடுத்து வந்தோம்னா அது உணர்வை நமக்கு வளர்க்கும். தியானம் என்றால் இதை நாம் கடைபிடித்து அதை செயல்படும். ஒன்று கற்றுக்கொண்டால் அதை நாம் திரும்பி செய்யறதுக்கு ஞானத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இதே போல நாம் வாழ்க்கையுடன் தேவைகளை மாற்ற வேண்டும் என்றால் நாம் இந்த முறைப்படி செய்யணும். பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாததான் அங்கெல்லாம் நம்ம பாக்குறோம். அவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. நாட்டாவது போகும்போது நான் எல்லாம் பூரா ரெக்கார்டு எடுத்து வந்துடுறேங்க. வீடியோ கேசட்டே எடுத்துறேன். இன்னும் கொஞ்சம் தான் எடுத்தோம். அது வரும்போது கடைசியில கேசட்டை எடுக்க முடியல, கொஞ்சோண்டு கொண்டு. இன்னும் அடுத்தபடி என்ன இன்னொரு குரு பூஜை 3 மாசம் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நான் போயிட்டு வரேன். ஏன்னா இது என்ன இது செய்ய வேண்டியதுனால இந்த குரு பூஜைகளை பல இலைகளை செய்து வெளியூர்ல இருந்து வரவங்களை செய்து நீங்க சாமியை நீங்க எதிர்பார்க்கறதுக்காக நீங்க அந்த சாமி போட்டு அந்த புசத்தை எடுத்து படிங்க, மனதை உறுதிப்படுத்துங்க, உங்க வாழ்க்கை பிறருக்கு பயன்படுத்துங்க. அவங்க கஷ்டங்கள் இருந்து தீமை இருந்து மீட்டப்படுங்க. அவங்க அந்த அறிவு உணர்வு பெற வேண்டும் நீங்க அதை பெறுங்க. அதனால இப்ப புசமெல்லாம் என்ன தரமா இருக்கு. நானே பேசுறேன் வச்சுங்க, 2வது திருப்பி சொல்றதுனால இதா இருக்குது. எனக்கு அந்த அருபாதிக்கிறதுனால அருள் உணர்வை நான் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த மாதிரி புசங்களை எடுத்து வீட்டுல படிங்க. அப்ப கொஞ்ச நேரம் ஏதோ அமெரிக்கா படிங்கன்னா புசத்தை எடுத்து கொஞ்ச நேரம் படிங்க. அது படித்தோட கட்டாயப்படுத்த அதை செலுத்துங்க. அப்ப வருத்தம் என்ற அமைதிகளுடைய நிலை இது மாற்றும். இப்ப அமைதி வந்து நீ புசத்தை எடுத்து தூக்கி அந்த பக்கம் வைக்க சொல்லும். ஆக அமைதி குறையுது. அதை மாற்றணும் அப்படின்னு இதை எடுத்து படிச்சு இது வரைக்கும் பழகும். அதனால திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அதுல 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் அதை எடுத்து படிங்க. அதை உங்களை தேர்ந்தெடுத்துங்க. அந்த உணர்வை நீங்க எடுத்தீங்கன்னா உடனே விலைக்கு பழகும். இந்த மாதிரி உங்க கையில இந்த பசம் பூஜை ரூபாய் இருந்தே ஆகணும். ஒவ்வொரு நிமிஷமும் உபதேசித்த உணர்வு நிலைகள் நீங்க அறிந்தே ஆகணும். அந்த உணர்வின் தன்மை உங்களை அறியவும் செய்யும், உங்களுடைய அகற்றவும் செய்யும், உங்கள் அறிவை இயக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம வந்து பழகணும். ஆக எங்கிருந்தாலும் இப்ப நான் பேசுறாங்க குறை கண்டுட்டோம் தியான வழியில் அன்பர்கள்னா அதனால வந்து விடுபடணும், அவர் நல்ல ஞானம் பெறணும், அந்த அருசக்தி அவர் கிடைக்க நீங்க பிரார்த்தனை பண்ணணும். அந்த குறை நமக்கு வராது, இதை வலித்தரும். ஆக அதே உணர்வு நம்ம எடுத்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டும். ஏனென்றால் இன்னைக்கு லேட்டான இந்த விஷத்தன்மைகளும் அதே சமயத்தில் இன்னைக்கு நாடு முழுவதுக்கும் சில புயல் போல கிளம்புது விஷக்கைதிகளும் மற்ற நிலைகளும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் அந்த நாம் விடுபட வேணும். அதுக்கு உங்களை இப்போதே தயார் செய்யுங்க. 2004ங்கிற போது நாம் எப்படி இருக்க, நீங்க தான் கடவுளா இருப்பீங்க. நீங்க தான் பிறரை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கணும். உங்களையும் காக்கணும், உங்களுடைய மூச்சும் பேச்சும் அவங்களை காக்கக்கூடிய சக்தியாக மாறணும். அதை செய்யணும். ஏன்னா இப்ப நாம அங்க சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, உங்களுடைய நிலைகளை செய்யறாங்க, ஆனா தர்மம் செய்யறாங்க, ஆனா உழைப்பு நிறைய செய்யறாங்க, காசுதான் பாக்குறாங்க. ஒரு பக்கம் காசு பார்த்தாலும் இவங்க நல்ல விஷயம் போது எடுத்துக்கொண்டு வேலை இருக்கும்போது இந்த இதையும் அவங்க வளர்க்கக்கூடிய நிலையில் வரும். அவங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. இங்க இந்த சில இடங்கள் எல்லாம் இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு ஏன்னா இங்க எனக்கு ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு 15 நாளைக்கு மேல ஆயப்போச்சுன்னா சாமியை காணும். ஒரு நாள் ஆனாலும் கூட சாமி வர்றாரோ இல்லையோ இல்லைன்னு இந்த உணர வளர்த்துக்கிறோம். அந்த வளர்ந்து இருக்கிற ஓட்டு போட்டு பறக்கிறது மாதிரி ஆயிப்போம். அதுல இருந்து மாறுபடணுங்கிறதுக்காக உடனடியாக அதை தெரிந்து அவங்க கட்டாயப்படுத்தி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நம்மளுக்கு இருந்தாலும் அவங்ககிட்ட வேற சொல்லாதபடி போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்தோம். அதனால நீங்க இது எடுத்துக்காட்டா இருக்கணும். இப்ப மலேசியாவில் எப்படி மதம் குணம் முதல்ல கொஞ்சம் பழத்துக்கு வந்தாச்சுன்னா தன்னாலே போதும். இதை நாம இதை எடுத்துட்டு வந்தோம்னா காலையில சாயங்காலம் படுக்க போகும்போது தொழிலுக்கு போகும்போது இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். இதே மாதிரி பிறருடைய தீமைகளை நீங்க பார்க்க நேர்ந்ததுன்னா உடனே என்ன அதை அழிச்சு பழகணும், பதிவாக்கி பழக்காதீங்க. அதை உடனே அந்த ஈஸ்வரான் அதை சுத்தப்படுத்தி பழகணும். இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்தோம்னா நீங்க வளர்ச்சி பெறுவீங்க. உங்க மூச்சு இந்த உலகை காக்க உதவும். நாம உடம்பு எங்க பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அந்த நன்மை பெற செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி உங்களுடைய மூச்சுகள் ஊர்ல நம்ம தெருவில் இருக்கிறோம்னா ஒரு 100 பேர் அங்க இருந்து இந்த மூச்சுகளை விட்டால அந்த தீமையில வராது பாதுகாக்கலாம். இதே மாதிரி பல இதுகள் எல்லாம் மாற்றலாம். நம்ம முதல்ல வீட்டை சுத்தப்படுத்துங்க, நம்ம மனசை சுத்தப்படுத்துங்க. ஆக நம்ம வாழ்க்கையில தீமைகள் புகாத நிலையில இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துவோம். இதை நாம் செய்து வந்தாலே உங்களை அறியாமலே பல அற்புதங்கள் உங்க பேச்சால் வரும்,
உங்க மூச்சால் வரும் பல நிலைகளை நாம் செய்ய பழகலாம். அதனால இதை நீ ஒவ்வொருத்தரும் இந்த அறிஞானத்தை பெறணும், அருவாய்க்க வாழணும், தெளிந்த மனம் பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லணும். நீ அடுத்தாப்படி வரப்போது என்ன படமா எடுத்து வந்து என்னை டிவியில போட்டு நீங்க பாக்கலாம். இதுல வந்தது கொஞ்சம் வேற ஏதாவது பேசுனது இருக்குதா? இதே சாப்பிடுவோம். சிங்கப்பூர்ல நிறைய மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட சொல்லிட்டு அந்த சந்தோஷமான சாப்பிடணும், சந்தோஷமா வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அறியாமலே முன்னாடி ஏற்பட்டு நான் யாருக்கும் சொல்லல, அது ஏற்பாடு பண்ணிருந்தேன். ஈஸ்வரா எல்லாருக்கும் சக்தி ஒண்ணு, நம்ம ஊரு நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிட்டு ருசியா சாப்பிடணும். இந்த உணவு ஜீவிச்சுன்னு அந்த நிலை வரும். சொல்றாங்க மலேசியா போல அங்க எப்படி பார்த்தோன்னா தெய்வலோகமா இருக்கு. எங்க ஒரு குப்பை பாட முடியல. ட்ரெயின்ல பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல குப்பை இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா குப்பை இல்லை. அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க. அதனால பேசிட்டே சாப்பிடணும். என்னது நீங்க மலேசியாவை சாமி போயிட்டு வந்தாங்க. சாமி எப்படி அவருடைய உண்மையை தெரிந்துக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்க, எல்லாரும் வந்திருக்கிறீங்க. நாம சொல்வதெல்லாம் மலேசியாவில சகோதரத்துவமும் சமத்துவமும் குடும்பத்துல ஒற்றுமையும் அந்த குடும்பத்துல அது ஒரு தூசி கூட இல்லாதபடி சுத்தப்படுத்துறாங்க. அதனால அதே போல நாமும் நம்ம குடும்பத்துல மன சந்தோஷமும் குடும்பங்கள்ல எந்த விதமான குறைகள் இல்லாதபடியும் ஒரு தூசி வந்தாலும் கூட எடுத்து நீ போட்டு இப்படி போடுறேன்னு சொல்றதுக்கு பதில் நாம் அதை எடுத்து போட்டோம்னா அடுத்து போடுறவங்க குறையும். இந்த மாதிரி நம்ம பண்புகளை உலகத்தை எடுத்து காட்டணும், குறைகளை அப்புறப்படுத்தி தள்ளியே விட்டுறணும், நிறைவான எண்ணங்களை வரணும். நாங்க பார்த்த உண்மைகள் அதுதான். ஒவ்வொரு நொடியில அங்க நடந்து கொண்ட நிகழ்ச்சிகளும் இது பார்க்கும்போது என்னை அப்படியே பொறிக்க செய்திருச்சு. ஆனா நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் நான் இங்க வரமாட்டேன், அப்புறம் அங்கேயேதான் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு ஈர்க்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கையும் அவங்களுடைய செயல்களையும் இதா இருக்குது. ஆனா அதே சமயத்துல இங்க ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போன பாடு ஒவ்வொருத்தரும் பலவிதமான சாமியை போய் 1 மாசம் ஆகுமா, 2 மாசம் ஆகுமா, 2 மாசம் ஆகுமா, 3 மாசம் ஆகுமான்ட்டு இப்படி சோர்வின் உணர்வுகள் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் உடனடியா அது சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை உங்களுடைய என்னமோ தெரியல. சிங்கப்பூர் 7 நாள் போயிட்டு வந்து பாக்கி இங்க கேட்டவங்களுக்கு எல்லாம் பாக்கி மலேசியாவில இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாளாவது இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரலாம்னா விசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க இப்படி வந்தீங்க, நீங்க போயாச்சுன்னா நேரம் இங்க இருந்து சிங்கப்பூருக்கு தான் எடுத்தது. நம்ம சிங்கப்பூருக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம இங்க வந்துருந்தோம்னா வந்திருக்கலாம். நான் மலேசியா வந்துட்டு சிங்கப்பூர் போனதுனால சிக்கலாகி போச்சு. அது உங்களுடைய என்னமோ தெரியல, எனக்கு கிடைக்க விடாம நீங்க எடுத்துட்டீங்க. இல்லாம இன்னும் அங்க கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கா வந்திருப்பேன். அந்த நேரம் சிங்கப்பூர் போயிட்டு 2வது மலேசியா வந்திருந்தோம்னா இப்ப நம்ம இந்த விசா செல்லும். இப்ப மலேசியா வந்து எங்களுக்கு வண்டி, அதனால நாம சிங்கப்பூர் வரையும் போகலாம். அது போயிட்டு 2வது நான் இங்க வந்துட்டு சிங்கப்பூர் போகணும், அதோட கட்டி அதோட போயிடணும். அதனாலதான் நம்மளுக்கு சீக்கிரமா வர்றதுக்கும் அது என்னுடைய எண்ணம் இல்லை, உங்களுடைய எண்ணம் எடுத்துருச்சு. 2வது அங்க நடக்கக்கூடிய அற்புதங்களை இப்ப என்ன வேணும் சொன்னது. நீங்க ஒவ்வொருத்தரும் தபோவனம்னு சொன்னா நீங்க தான் தபோவனம், நான் அல்ல. நாம எல்லாம் சேர்ந்தாதான் தபோவனம். நாம எல்லாம் அந்த ஒரு உயர்ந்த குணங்களை எடுத்து எல்லாருக்கும் உயர்ந்த சக்தியை கொடுக்கணும். நாம எல்லாம் எல்லாரும் உயர்ந்த நிலையை நான் பெறணும், எல்லாரும் உயர்வான நிலை வரணும்னு இதை மட்டும் நம்ம வச்சுட்டு போனோம். வெளியில மட்டுமில்ல, நம்ம வீட்டிலேயே இந்த குறைகள் இருந்தா அது உடனே அதை நிவர்த்தி செய்து அந்த சாந்தத்தையும் ஞானத்தையும் வளர்த்து நம்முடைய நிலைகளை ஒவ்வொருத்தரும் சொல்ல கத்துக்கணும். இங்க வாங்குற புத்தகங்களை நீங்க தெளிவா வச்சுக்கணும், அத ஒரு 1/2 மணி நேரமாக படிக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வரணும்னா இப்ப நம்ம கூட்டம் போடுறாங்கன்னா இப்ப நம்ம வரதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் இப்ப 7-8 புத்தகம் இருக்குது, அதுல ஒவ்வொரு பாராக்களை நீங்க எடுத்து படிச்சு அது உண்மையான ஒரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொருத்தரா படிக்க அந்த ஆர்வம் வரணும்.
இதை படிச்சு சொல்லும் போது ஒரு ஆர்வம் எல்லாத்தையும் கேட்குது. ஆனா நம்ம காதுக்குள்ளுக்கே படிச்சுட்டு போயிடக்கூடாது, எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உணர்ச்சியோட செல்லணும். இந்த மாதிரி நம்ம படிச்சு வந்தோம்னா நாம அனைவரும் ஒன்றா செய்யுது. இப்ப என் சொல்லே உங்களுக்குள்ள வருது, குருவுடைய அருளே எனக்குள்ள இருக்கு, அந்த அருளே உங்களுக்குள் பாயுது, அந்த உணர்வே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வரும். அது எல்லாம் போய் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னா ஒன்று ஏற்றத்தாழ்வு கூட வரலாம். கொஞ்ச நாளைக்கு மாறி எடுத்து நம்ம ஒரு இடத்துல உபதேசம் பண்ணோம்னா கேட்டாங்கன்னா இந்த பொசுத்துவை எடுத்து அந்த உணர்வை நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒன்று போல குருவர்களை நம்ம எல்லாரும் பேசுறோம், குருவர்களால் நம்ம இயங்குறோம் ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா காரணம் நம்முடைய உணர்வுகளை அது மேல பெருகி வந்தாச்சுன்னா அப்புறம் இந்த கணக்கு நமக்குள்ள வராது, அந்த உணர்வு ஒரு தெளிவாகும். அதனால நீங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தபோவனத்துல இருந்து வெளியிட்ட நூல்கள் அந்த புத்தகங்கள் இருக்கணும். அது பூஜை அறையில் தான் இருக்கணும், அனாவசியமா இருக்கக்கூடாது. ஒருத்தர் வர்றாங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா கொஞ்சம் எடுத்து நீங்க அவங்களுக்கு படிச்சு காமிங்க. அவங்க பிடிச்சு வந்தா அவங்க படிக்கிற மாதிரி சொல்லுங்க, அதை படிச்சு காமிங்க, அவங்களுக்கு ஏற்றுக் கொடுங்க. ஒரு கல்யாணத்துக்கோ மற்றதுக்கோ போனீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த பாடத்தை எடுத்து நீங்க வாழ்த்துக்கு போற போகும்போது இதை படிச்சு நீங்க நம்ம தத்துவத்தை எடுத்து கணவன் மனைவி எப்படி வசிஷ்டாந்தை போல வாழணும் அப்படிங்கிறதுல இந்த புத்தகத்தை படிச்சு அவங்களுக்கு இந்த ஒரு பர்சன்டா கொடுங்க. அவங்க படிச்சு வாழ்றதுக்கும் இந்த வழியில நம்ம தெரியும். இப்ப 1000 ரூபாய் 100 ரூபாய் நம்ம கட்டி இது பண்றதுக்கும் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாயில இந்த புத்தகங்களை வாங்கி இதை எடுத்து அவங்க வாழ்த்துக்கு வரும். இப்ப 3 பேர் 4 பேர் தபால்த்துக்காரர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு புத்தகங்களை எடுத்து அந்த ஒரு பாராவை படிச்சு அவங்க இந்த மாதிரி வாழ்த்துக்கு வரும் அந்த புத்தகங்களை கொடுத்து பழகுங்க. இந்த மாதிரி ஒடுக்க வேண்டிய நிலை வரப்போகும்போது ஏன்னா நம்முடைய மூச்சுகள் ஒவ்வொன்றும் இந்த காற்றுல தான் பரவும். இந்த காற்றுல பரவச்சுன்னா இது பெருகிட்டு வரும். இப்ப நம்ம சங்கடம் சலிப்பு என்ற உணர்வு தான் அதிகமாக பெருகி வருது. இதுல இருந்து நான் மாறுபட்ட உணர்வுகளை நாம் மனுஷன் இந்த உலகம் நாம எதை பேசுறோமோ அது நிலை வருது. இன்னைக்கு விஞ்ஞான அறிவால என்ன வருது, இன்னைக்கு நியூட்ரான பிரிக்கப்படும் போது அல்லது இந்த அணு உலைகள் எடுத்து ஒவ்வொரு நிலைகளும் பிரிக்கப்படும் போது விஷத்தன்மை நியூட்ரான் இல்லைன்னா கூட இந்த விஷத்தன்மை வெப்பமாகும் போது பெரியதான் செய்யுது. இது சூரியனை எடுத்து வச்சுதான் செய்யுது. இந்த மாதிரி விஷத்தன்மை பரவி ஒரு பக்கத்துல அடர்த்தி ஆகும்போது இன்னொரு பக்கத்துல இருக்க இது எதிர்நிலையான நிலைகள் வரப்போகும்போதுதான் மோதுது. இப்ப பார்த்தோன்னா இந்த புயல் காற்றுகள் அதாவது புயல் வேறு அதாவது சூறாவளி வேறு ஒன்று கொண்டு எதிர்நிலை ஆகும்போது ஒன்று கொண்டு மோதும் போது அந்த விஷத்தின் இயக்கங்கள் அதிகமாக சுழல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள அதிகமான நிலைகள் பரவி இருக்கிற உலகம் முழுவதுக்கும் இது எந்த நிமிஷத்துல எதை செய்யணும் தெரிய முடியாது. நமக்கு இந்த செல்வமும் செல்வாக்கும் நம்ம கூட இல்லை. விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய இடங்கள்லயே இன்னைக்கு பார்த்தோம்னா பரிதாப நிலை இருக்குது. இன்னைக்கு தீவிரவாதம் என்ற நிலையில இன்னைக்கு ரஷ்யாவுடைய நிலைகள் என்ன ஆகுது, அடுக்குமாடிகள் இருக்க போகும்போது ஓட்டை கொண்டு லாரி வச்சுட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டு போக மாதிரி இருக்குது. எந்த இடங்களையும் பார்த்தோம்னா மனிதன் தன்னம்பிக்கை இழந்து இன்னைக்கு வாழக்கூடிய நிலை இருக்கு. தன்னம்பிக்கை வரணும்னா நம்ம போல உள்ளவங்க நாம தியானம் செய்து நம்ம சாதாரணமா நினைக்க வேண்டாம். நீங்க எடுத்துக்கொண்ட அந்த உணர்வை நீங்க வெளிப்படுத்துங்க. எல்லாரும் பெற வேண்டும் என்ற தியானத்தை பண்ணுங்க. இந்த உணர்வின் தன்னை கலக்கப்படும் போது நாளாவது உங்களுடைய சக்தியை நீங்க பார்க்கலாம். இது வீணானதில்லை, அரும்பெரும் சக்தியை நீங்க நுகர்றீங்க. இந்த உணர்வை நீங்க மூச்சாலைகளாக வெளிப்படுத்துறீங்க. இதெல்லாம் நீங்க செய்ய முடியும். இந்த மாதிரி புயல் 2 சுழற்சி வருது அப்படின்னா ரிமோட் பண்ற மாதிரி நமக்குள்ள இந்த மாதிரி எதிர்காலம் வருதுன்னா நம்ம அழைத்து சென்றோம். உதாரணமாக இதுல எடுத்துக்கிட்டோம்னா அந்த போபால்ல இந்த விஷவாயு கசிவா போகும்போது நம்ம தியான வழி அன்பர்கள் 2 பேரும் அவங்க குடும்பமே அந்த குடும்பமே தியானத்தில் இருப்பாங்க. அப்போ கேபிகே கிருஷ்ணராஜ் வீட்டுல அவர் கணக்கு பிள்ளையா இருக்காங்க ஐயங்கார். அப்ப அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டு வந்து அவன் ஐயங்காரா இருந்தாலும் அவங்க 45 வயசு 45 வயசு 35 வயசுல இருந்து 45 வயசுல 3 பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் இல்லைங்க. அப்புறம் இந்த மாதிரி தியானம் பண்ணி இந்த குழந்தைகளும் கல்யாணம் அவங்க இது பண்ணோம்னா எல்லாம் தியானம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் வரங்க நல்ல மாதிரிலாம் வந்து கல்யாணம் ஆனது. ஆனா அவங்க குடும்பத்துல அத்தனை பேருமே என்ன செய்தாங்க, தியான தொழில இயக்கினாங்க. அப்படி இயங்கிட்டு இருக்க போகும்போது போபால்ல அவர் அந்த இவருடைய பையன் வேலை செய்துட்டு இருக்காங்க. வேலை செய்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் தியானம் அங்க இருந்து இருக்கனால ஒண்ணுமே தெரியாதபடி யாரோ திடீர்னு வர செஞ்சவொடனே குடும்பத்தை சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் போன உடனே இங்க வெடி சப்தம் கேட்குது. இங்க போயிடுச்சுன்னா அங்க போனா டிவியில ஒளிபரப்பு செய்து இருக்காங்க விஷவாய்க்காங்க. இவங்க இருந்த வீட்டு பக்கத்துல தான் அந்த விஷவாய்க்காங்க. அப்புறம் இவர் பதறாரு, ஒன்னும் ஆகாதுங்க, தியானம் பண்றாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அங்க இருந்து பூனாவில இருந்து போன் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க வெளியில இங்க வந்த உடனே வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்க தெருவில் இருக்கவங்க கண்ணு போச்சு காது போச்சு மாடெல்லாம் செத்து கிடக்குது, ஏராளமான செத்து கிடக்குறாங்க. அதுல சிக்கனவங்க எல்லாம் கண்ணு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி திருநெல்வேலியில ஒரு பையன் அங்க இருந்தாங்க. அப்ப அந்த போபால்ல அங்க வேலை பார்க்க போகும்போது அவங்க அம்மா இந்த புசத்தை எடுத்து நீ படிச்சுட்டே வாப்பா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த புசத்தை படிச்சுட்டு இருந்தது என்ன ஆகி போச்சு, அவனும் அந்த விஷயத்துல இருந்து இந்த நம்ம எவர் சொல்றேனே நம்ம அந்த ஐயங்கார், அவனும் ஐயங்கார் அந்த பையன் திருநெல்வேலி படிச்சுட்டு இங்க போன உடனே அதுல இருந்து ஆள் தப்பிச்சிருச்சு. திடீர்னு என்னமோ தெரியல
தெரிஞ்ச உடனே இவர் என்ன செய்திருக்காங்கன்னா, இந்த கம்பளி தூக்கி போட்டு டக்கு ஒரு நெடி வந்த உடனே அப்படியே போட்டு ஓடி இருக்கலாம். ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லி போட்டு அம்மா நினைச்சிருக்காங்க. அதை நினைச்ச உடனே அடுத்து பார்க்கும்போது இங்க எல்லாம் அந்த ஒரு நொடிக்குள்ள எல்லாம் விழுந்து கிடக்கு. அவர் எங்க பார்த்தாருன்னா டெல்லிக்கு போயிருக்காங்க. அந்த பையன் இந்த மாதிரி ஆன உடனே இங்க இருந்து மாற்றல் ஆகி டெல்லிக்கு போயாச்சு. அப்ப டெல்லிக்கு வந்து உலகமா, அதாவது உலக மதங்கள், அதாவது தெய்வீக பேரவை அப்படின்னு சொல்லி போட்டு உலக மக்கள் வந்து எப்படி தெய்வங்களை கொண்டாடுறாங்க ஒரு மகாநாடு நடந்திருந்தது. அப்ப அந்த பையன் அங்க வந்து சந்திச்சாங்க. பார்த்தோன்னே இந்த விவரம் எல்லாம் சொன்னாங்க. எங்க அம்மா சொல்லிச்சு, இந்த பொசன் தான் எனக்கு கடவுளா இருக்கு, எங்க அம்மா தான் எனக்கு கடவுளா இருக்கு. அன்னைக்கு நான் இதை படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயம் இந்த எண்ணங்கள் போயிருக்கும். என் கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போய் இறந்து போயிட்டாங்க. இந்த ஆள் தப்பிச்சிருக்கு. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டோம்னா, இதெல்லாம் நமக்கு நாம எதை எண்ணுமோ அது சேர்க்குது. அதை நாம என்ன ஒரு வேதனை என்று உணர்வானா நமக்கு பாதுகாப்பு இல்லை. போற பக்கம்ல சண்டை வரும், தொழில் செய்யற இடத்துல நிம்மதி இல்லை. அது உணர்வு நாம் பெற்றால் போற பக்கம்ல நமக்கு ஓரளவுக்கு அனுசரியான நிலையில் நம்ம பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை வரும். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் பெற்றால் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு நிலை வருதுன்னா ஓரளவுக்கு தாங்கி நம்ம பாதுகாப்பு அதுக்குண்டான சந்தர்ப்பத்தில் ஏதாவது நம்ம ரிமோட் பண்ணி வேற பக்கம் கொண்டு போகக்கூடிய நிலைகள் இருக்கு. ஆக இந்த உணர்வு நம்ம ஒளியா மாற்றக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும். அதனால நீங்க உங்களை நம்புங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சாமிதாங்கிற நினைக்கும் போது சாமி மாதிரி நான் பெரிய சக்தி பெறணும், இந்த உணர்வு என் பேச்சால பெறவுடைய நோய் போகணும், என் பேச்சாலே என் மூச்சாலே பெறவுடைய நிலைகள் அவங்க நன்மை பெறணும், இந்த உணர்வை நீங்க எடுத்து வாங்க. இது உலகம் முழுவதுக்கும் பரவணும். ஏன்னா 2004 பார்த்தோம்னா ரொம்ப மோசமான நிலை வரப்போகுது. நான் இதை ஓரளவுக்கு அங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக்கிட்டு நாம தியானத்துல போய் உட்கார்ந்துடலான்ட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் கொஞ்சம் தயாரானா நானும் உட்கார்ந்து உங்களுக்கு சக்தி வரும், உங்களை எடுத்து நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அந்த அளவுக்கு நீங்க தயாராகணும். ஏதோ நம்ம இந்த உடல் தான் தொழில் தான் மிச்சம் தாங்கிற நிலைகள் இல்லாதபடி நம்ம அதுதான் நமக்கு அடுத்த நாம நிலை அப்படிங்கிற இந்த உணர்வோட நீங்க வளருங்க. துருவ நட்சத்திரத்தை மறந்துடாதீங்க. எந்த நிமிஷமும் அதை எடுங்க. அந்த உணர்வு உங்க கூட சேருங்க. எந்த இருமையும் உங்களை நாடாக பாதுகாத்து வச்சுக்கணும். இது எதை நீங்க எண்றீங்களோ அது உங்க உயிர் இயக்குது. அதன் வழி உங்களை பாதுகாத்தான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்ற எல்லாம் நான் நல்ல செய்தேன் எனக்கு எப்படி வந்துச்சா நாம் அதுவாயிரும். ஆகவே அறுவை பெற வேண்டும், எல்லாரும் நலமா இருக்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் அதுவாயிரும். ஆக எல்லாருடைய உணர்வுக்கு நமக்கு வரும், எல்லாரையும் காக்கும் உணர்வு எண்ணங்கள் நமக்கு வரும். அதனால நாம் அதை செய்வோம். அருஞானத்தை பெருக்கும், உலகத்தை காப்போங்கிற வகையில உண்மையில் உங்க உணர்வுகள் நீங்க இருக்கக்கூடிய குடியிருக்க பகுதியிலோ மற்ற பகுதியிலோ நல்லதை செய்யும், நன்மை செய்யும், உங்களையும் காக்கும் அவங்களையும் காக்கும். அதனால உலகத்தையும் காக்கக்கூடிய திறனை உங்களிருந்து வெளிப்படுத்தணும். சாதாரணமா ஏன்னா என்ன வேண்டாம். ஆகவே இதெல்லாம் நீங்க இது பெருக்கவன் பிரார்த்தனை பண்ணி இதுக்காண்டி என்ன வந்து வரவேற்று இதுல அதை மலேசியாவும் சிங்கப்பூர்ல என்ன நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்தின அந்த ஆர்வம். காயத்ரி அவர் பேர் எனக்கு கிருஷ்ணசாமி அவர் முயற்சி எடுத்து அங்கிருந்து போன் பண்ணிட்டாங்க. நீங்க வந்தா நீங்க கோயம்புத்தூர் வரணும், எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் தெரியணும், அந்த ஊர் மேல தெரியாது, அதனால நீங்க சொல்லணும். இந்த ஆர்வத்தை அங்கிருந்து 2-3 தடவை போன் பண்ணிட்டாங்க மேரிப்பன் மூலியமா. அதனால நான் இங்க வந்து அவர் ஆசையும் உங்களுக்குள் பறைச்சது, உங்க ஆசையும் எல்லாரும் பெற வேண்டிய நிலையை அது உருப்பற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்புகளை வளர்க்க கலக்கணும், அன்புகளை வளர்க்க கத்துக்கணும், ஆக அரவணைக்க கத்துக்கணும், ஆக இருளை அகற்ற கத்துக்கணும், நமக்கு வரும் தீமைகள் அகற்ற அந்த வலிமை பெறணும். அந்த நிலையை நம்ம வளர்த்து காட்டு உலகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டான நிலை இருக்கணும். நம்ம குரு இன்று துருவ நட்சத்திரத்தோட தான் அவர் இயங்கிட்டு இருக்கிறார். அந்த அருளை நம்ம எளிதில் பெறலாம், இருளை அகற்றலாம், மெய்ப்பொருளை காணலாம், பிறவில்லா நிலை அடையலாம். அந்த நிலைக்கே தான் நாம் செய்யுது. இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை என்று தெரியுது, ஆனால் இந்த சொத்து நம்ம கூட வருவதில்லை என்றும் தெரியுது. தெரிந்தும் நாம் என்ன செய்யறோம், சாக போற நேரத்தில் என் செத்த என்னாச்சு அது என்னாச்சுன்னு தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோமே தவிர, ஆக நாம் அந்த அருள் பெற்றும் எல்லாருக்கும் நடுஞானங்களும் அருள் வழியில் அவர் வாழ வேண்டும், அவர் இருளற்ற நிலையில் வாழணும், மெய்ப்பொருளுடன் வாழ வேண்டும் என்ற உணர்வு நம்ம கடைசி நேரத்தில் அதை நமக்கு உருவாகும். அதை நாம் பெறுவோம் என்று அருஞானம் உலகம் முழுவதும் பெற வேண்டும் என்று இருளை அகற்றும் வல்லமை ஒவ்வொரு மனிதன் பெற வேண்டும் என்று விஞ்ஞான அவர்கள் வரக்கூடிய அழிவை மாற்றும் அந்த திறன் சாதாரண மனிதனுக்கும் இந்த சக்தி வர வேண்டும் என்ற உணர்வை நாம் வேண்டினோம் என்றால் உண்மையில் நாம் இந்த உணர்வின் தன்னை உலகம் முழுவதுக்கும் பரவும். இதை எடுத்தோர் நுகர்ந்தோர் எவரோ அவரை காக்கும் அந்த திறனும் பெறும். ஆக ஒரு நூல் ஒன்றும் செய்யாது. நான் ஒருத்தர் என்ன செய்யணும், உங்களை பிரார்த்தனை பண்றேன் என்று உங்களுக்கு இது கிடைக்குது, அது பெற வேண்டும் என்றது கிடைக்குது. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் பெற வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பெற்ற ஒரு நோயை பெற்ற நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என் குடும்பத்துல கஷ்டமும் கேட்டா அவங்களுக்கு கஷ்டத்தை அவங்க கேட்டவங்க நிலையில கஷ்டமா இருக்கு. இதே போல நாம உயர்ந்த நிலையத்து நீங்க நல்லா இருக்கவங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க தொழில் நல்லா இருக்கும், உங்க நோய் இல்லை,
அப்படின்னு இந்த சொல்ல அவங்க கேட்ட உடனே உங்க உணர்வு அவங்க நோயை நீக்கணும், அவங்க கஷ்டத்தை போக்கணும், அவங்களுடைய உணர்வு நமக்கு வராம தடுக்கணும். அதுதான் என் குருநாதர் காட்சி அருள். அந்த அருள் சக்தி நீங்க எல்லாம் பெறணும். எல்லாரும் பேரன்ப பெறக்கூடிய தகுதி நீங்க அந்த சக்தி நீங்க பெறணும். எல்லாரும் அந்த பெறக்கூடிய நிலையை உருவாக்கணும்னு பிரார்த்தித்து இது அவரு கிடைக்கணும் எந்த ஆசைப்பட்டாரோ எல்லாருக்கும் சாமி தெரியப்பட்டு விரும்பினாரு. எல்லாருக்கும் அவர் உணவும் கொடுத்தாரு. அதே சமயத்துல எல்லாருக்கும் தெரியும் இந்த பேரன்பு உங்ககிட்ட பெருகி இதே போல எல்லோருடைய மனசும் ஒன்னாகி நமது வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த உணர்வை நம்ம வளர்ப்போம். உலக நலம் பெற தியானிப்போம். உலக மக்களை காக்கும் உணர்வை நமக்கு விளைவிப்போம். நம்மையும் காப்போம், உலக மக்களையும் காப்போம். ஆக விஞ்ஞான அறிவில் வரும் தீமைகளை அகற்றும் வல்லமை நாம் பெறுவோம். எல்லா மக்களும் உணர்வுகளை பதிவு செய்து தீமை தன்மை புகாத நிலைகளை பாதுகாக்கும் நிலையை செய்வோம் என்று அடுத்து வரும்போது எத்தனாம் தேதி 17ஆம் தேதி விரிவாக பேசலாம். இன்னைக்கு ஒவ்வொரு தியானம் இருக்கல, அதனால நேரம் கொஞ்சமா இருக்கனால இந்த அருள் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைய செய்ய தீப ஆராதனை கொடுப்போம்.